அகில இந்திய வானொலியின் தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெட்ஸ். நேர்களே, நாம் இணையும் நிகழ்ச்சி வானொலியில் வசந்தம். இன்றைய வானொலியில் வசந்தம் தேர்வை தெம்பாக எதிர்கொள்ள ஆலோசனைகள். நம்மோடு நேரலையில் பங்கேற்கிறார் மனநல மருத்துவர் சிவராமன் அவர்கள். உடன் இணைகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். எங்கே பார்த்தாலும் பொதுவாக யார் அந்த மாணவர்களை பார்த்தாலும் கேட்குற கேள்வி, எக்ஸாம் வந்துருச்சு, படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, என்ன படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தான் பொதுவாக கேட்பாங்க. அவங்களும் ஒரு மாதிரியான அழுத்தத்தில் இருப்பாங்க, பெற்றோர்களும் ஒரு மாதிரியான அழுத்தத்தில் இருப்பாங்க. உலகமே சுற்றி எக்ஸாம் பற்றியே பேசுகிற மாதிரியே இருக்கும் எல்லாரோட பிம்பமுமே. அது இல்லாமல் ஒரு சிலருங்க வந்து இந்த 10வது படிக்கிறது தான் முக்கியம், இந்த 10வது எக்ஸாம் தான் நம்மளோட தலையெழுத்தை தீர்மானிக்க போகுது, 12வது எக்ஸாம் தான் நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்க போகுதுன்னு உலகத்தில் இருக்க அரிய கருத்துக்களை வேறு அப்பப்போ நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை என்னவோ போய்கிட்டே தான் இருக்க போகுது. அந்த ஒரு தேர்வு அப்படிங்கிறது எதையுமே நிர்ணயிக்க போகிறதில்ல. கல்வி அப்படிங்கிறது முக்கியம்தான், நம்ம அந்த அறிவை பெறுவதுன்றது முக்கியம்தான். ஆனால் தேர்வு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்படிப்பட்ட சூழலில் ஆனால் அந்த தேர்வு குறித்த பயம், இல்லை ஒரு பதட்டம், இல்லை அதற்கான அழுத்தம் அப்படிங்கிறது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்களில் அதில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அரசாங்கமும் நிறைய அதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்திருக்கு. பட் ஆனால் ஒரு சமூகமாக நமக்கான பொறுப்பை வந்து அதில் தொடர்ந்து செய்கிறோமா அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா அந்த சமூகம் தான் அதிகபட்சமான ஒரு அழுத்தத்தை வந்து மாணவர்கள்ட்டையும் மாணவர்களோட பெற்றோர்கள்ட்டையும் உண்டாக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தேர்வை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, தெம்பாக எதிர்கொள்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனைகளை தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கூட திருச்சியில் இருக்க எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியோட பேராசிரியர், மனநல மருத்துவர் டாக்டர் சிவராமன் அவர்கள் வந்து நினைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இது உலகத்தில் இப்போ எக்ஸாமை தவிர வேறு எதுவுமே நடக்காத மாதிரியான மனநிலை தான் மாணவர்களுக்கு இருக்கும். பெற்றோர்களும் அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வச்சுருப்பாங்க. டிவி பார்க்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, நேரத்துக்கு சாப்பிடு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. இந்த பொதுவான எண்ண ஓட்டத்தை தாண்டி பொதுவாக நம்மளோட மனநிலை எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்க சார்? இந்த சமயத்தில் பெற்றோர்களோட பங்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? மாணவர்கள் வந்து ஒரு இயல்பான மனநிலையோட தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு. சார், இந்த மாதிரியான எந்த ஒரு புது விஷயங்களுக்குள்ள நம்ம வந்து ஈடுபடும் போதும் நமக்கு ஒரு விதமான பதட்டம் வர்றது இயல்பு. அந்த பதட்டம் அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியான காரணத்தினாலையும், மூளை ரீதியான காரணத்தினாலையும், மன ரீதியான காரணத்தினாலையும் ஒரு பக்கம் நம்ம உடலுக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதை தாண்டி வந்து சமூகம், ஃபேமிலி மெம்பர், இவங்களுடைய ஃபேக்டர்ஸும் இருக்குது. எல்லாமே சேர்ந்து வந்து அந்த பதட்டத்தோட அளவை வந்து தீர்மானிக்குது. இதுல வந்து பெற்றோருடைய பங்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய குழந்தை வந்து இந்த பர்டிகுலர் தேர்வுல சிறப்பாக செயல்படுறதுக்கு நம்மளோட பங்கு என்ன அப்படிங்கறத வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதோடைய லிமிட்டேஷனோட அவங்க செயல்படணும். அவங்க நம்ம குழந்தையோடைய விலையும் பேர் முறையிலே தெரியுன்ற மாதிரி நம்ம குழந்தையோடைய ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது அப்படிங்கிறது அவங்க பல வருஷமா பார்த்துருக்காங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த குழந்தைய வந்து சிறப்பாக வந்து பரீட்சை எழுத வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான உத்வேகம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டுமே அவங்க வந்து குழந்தைக்கு தரணும். பக்கத்துல இருக்கவங்க, எய்த்த வீட்டுல இருக்கவங்க, ஈவன் இந்த மாதிரியான ஊடகங்களுடைய வர தகவல்கள் இதெல்லாம் வந்து அவங்க உள்வாங்கிக்கிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் குழந்தைகள்கிட்ட கொண்டுட்டு போகணும். தேவையில்லாத விஷயங்களை, பதட்டத்தை அதிகப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவணும். அந்த பதட்டத்தை வந்து அவங்க வந்து சரியா செயல்படுத்தணும் அப்படின்றத முக்கியமே தவிர அதனால வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி மோசமா போற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நாமளே காரணமாயிடக்கூடாது. சரிங்க சார். இப்போ நீங்களே ஒரு மருத்துவர், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்களும் இந்த 10வது 12வது இந்த பொது தேர்வுகளெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க சார். ஆனால் பொதுவாக ஒரு இந்த 10வது 12வது தேர்வு மட்டும்தான் வந்து நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது, இல்லை நீ இதுவாக தான் ஆகணும், இதுவாக ஆனினா தான் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்ப கட்டமைப்பை அது சில சமயத்தில் கல்வி நிறுவனங்களே கொடுக்குது, சில சமயத்தில் ஆசிரியர்கள் கொடுக்குறாங்க, சில சமயத்தில் சமூகம் கொடுக்குது, சில சமயம் பெற்றோர்கள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான கட்டமைப்பு எந்த அளவுக்கு ஒரு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குங்க சார்? அது தேவையானதா? முதல்ல இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து மிகவும் தவறான கண்ணோட்டம். ஒரு காலத்துல வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இல்லாம இருக்க காலத்துல அந்த தகவல்கள் நிறைய பேர் போய் சேராம இருந்துச்சு. இப்ப நம்மளால வந்து எல்லா மாதிரியான தகவல்களும் ஈஸியா அவைலபிளா இருக்குது. சோசியல் மீடியா மூலியமா, ரேடியோ மூலியமா, டிவி மூலியமா, யூடியூப் மூலியமா அந்த மாதிரி நிறைய தகவல் தெரியுது. ஸோ ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தருடைய வெற்றி, தோல்வி எல்லாமே நமக்கு ஈஸியா வந்து தெரிய வருது. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இது வந்து ஏற்கனவே டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது வெறும் 10வது மார்க்கோ இல்ல 12வது மார்க்கோ வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான கருத்து. இந்த 12வது பரீட்சையை வந்து எப்படி பார்க்கணும்
பார்க்கணும்னா இந்த மாதிரியான ஒரு சூழல்லையும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ்லயும் அவங்க எந்த ஒரு சப்ஜெக்ட்ல அவங்க சிறப்பா செயல்படுறாங்க அப்படிங்கறது தெரியுதுன்னா அவங்களுக்கு இயல்பாவே அந்த சப்ஜெக்ட்ல வந்து நல்லா இருக்கிறாங்க, நல்லா திறமையா இருக்கிறாங்க, காம்படிட்டிவா இருக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அவங்களுடைய பாதையை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு மைல்கல் அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர இதுவே வந்து வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தவறான கருத்து. சரிங்க சார். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பதிலேருந்தே நான் கேட்குறது என்னென்னா, இதை இப்போ நம்ம ஒரு நேர்மறையாக அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக மாற்றணும்னா அவங்களோட கண்டிப்பாக இந்த தேர்வு அனுபவமே வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ அவங்க வந்து எந்தளவுக்கு படிச்சிருக்காங்களோ அதோட அவுட்புட் இன்னும் சிறப்பாக கூட வரும், மதிப்பெண் கண்டிப்பாக கூட வரும். அப்படி வருவதற்கு முதல்ல நம்ம அந்த பெற்றோர்களோ இல்லை கூட இருக்கிறவங்களோ ஆசிரியர்களோ செய்ய வேண்டியதுன்னா என்னங்க சார்? அதாங்க, அதாவது நம்ம கடைசி நிமிடத்துல வந்து அந்த குழந்தைய வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்க வேண்டாம். ஆரம்பத்துல இருந்தே அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சிருப்போம். குழந்தையுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக எல்லா முயற்சியும் எடுத்திருப்போம். இப்ப நம்ம வந்து கடைசி கட்டத்துல இருக்கோம், பரீட்சை காலம் கட்டம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த சூழல்ல நாம வந்து இன்னும் பெட்டரா மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகள் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். திடீர்னு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பயங்கரமா ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து எக்ஸ்ட்ரா மார்க்கோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் போட்டு குழப்ப தேவையில்லை. வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இந்த குழந்தை இப்ப எப்படி படிச்சுட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அவங்களோட வாழ்க்கையோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது, அடுத்தது இந்த மார்க் எடுத்தாலும் என்ன பண்ணலாம், அடுத்த மார்க் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆராய்ச்சிக்குள்ள ஈடுபட்டு அவங்க கையில வச்சுக்கலாமே தவிர குழந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து சப்போர்ட்டிவா இருந்து அவங்க இன்னும் பெட்டரா வந்து அந்த எக்ஸாம் எழுதுற ஹெல்ப் பண்ணும். மெயினா வந்து நான் என்ன சொல்றேன்னா, மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இந்த மாதிரி சமயத்துல 12th ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் கூட்டிட்டு வருவாங்க. யங் ஸ்ட்ரெஸ் நாங்க கவுன்சிலிங்ல வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றதே பேரண்ட்ஸை தான். ஏன்னா அந்த குழந்தை இனிமே வந்து ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணி சரி இம்ப்ரூவ் பண்றதுன்றதை தாண்டி பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம ஓரளவு குறைச்சாலே குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. இவங்க வந்து அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பண்ண முடியாம போனுச்சுன்னா பேரண்ட்ஸுக்கு ஏமாற்றத்தை தந்துருவோமோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். அந்த மாதிரி இருக்க கூடாது. சரிங்க சார். இப்போ பொதுவாங்க சார், இந்த தேர்வு அனுபவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முதல்ல ஒரு மகிழ்ச்சியா இருந்தாலே சரியாக இருக்கும். இந்த பெற்றோர்களோட எதிர்பார்ப்பு அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்ற சூழல்ல இப்போ அவங்கள ஒரு இயல்பு மனநிலையில வச்சுக்கிறதுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் பெற்றோர்கள் வந்து முதல்ல என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு செய்யணுங்க சார்? அவங்க வீட்டில் இருக்கும்பொழுது அவங்களோட உரையாடல்களாக இருக்கட்டும், இல்லை மித்த சூழல்களாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், மித்த விஷயங்கள்ல அவங்களுக்கு எந்த மாதிரி உதவி செய்யலாங்க சார் பெற்றோர்கள்? ஸ்ட்ரெஸ் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி பதட்டம் அப்படிங்கிற விஷயமும் ஒரு மிதமா இருக்கிற வரைக்கும் வந்து அது நம்மளுடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பயன்படுது. நம்மளுடைய செயல் செய்யறோம் அப்படின்னா ஒரு மிதமான பதட்டம் வந்து நம்ம சிறப்பாக செயல்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது அதிகமான பதட்டம் அப்படின்னு போகும்போது அது காரியம் சிதற மாதிரியான சூழலுக்கு போகுது. ஸோ முதல்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் மீட்டர் அதை வந்து அளவு பார்க்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி பரீட்சையில இருந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்த பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊடகங்கள்ல வரக்கூடிய தகவல்களை கேதர் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி உணவுகள் அப்படின்ற மாதிரி இருக்கிற விஷயம், லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்களுக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்றது ஏற்கனவே தெரியும். கடைசி நிமிஷத்துல புதுசா ஒரு உணவு வந்து ட்ரை பண்றது, அவங்களுக்கு வந்து கம்மியான உணவு தருது, இல்ல சாப்பிடாம அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பரீட்சை எழுத போறாங்கன்ற மாதிரி அதை அனுமதிக்காம அவங்களை கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போறதை வந்து உறுதி பண்றது. அதே சமயத்தில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் அந்த மாதிரியான விஷயங்களை உறுதி பண்றது. நைட் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் தூங்கிட்டு அந்த பரீட்சைக்கு போனீங்கன்னா தான் வந்து உங்களால சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்றது. அவங்க படிக்கும் போது பதட்டமா இருக்கிறான்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள ஒரு பிரேக் எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன டீ காஃபி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்றது. எதிர்மறையான எண்ணங்கள் வர்றது இயல்பு. அது பேரண்ட்ஸா இருக்கட்டும், பையன் எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வர்றது இயல்பு. அதுக்கு முக்கியத்துவம் தராம பாசிட்டிவிட்டான எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் தந்து அதை மேம்படுத்தணும். அதான் முக்கியம். சரிங்க சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக முன்னாடிலாம் வந்து இந்த பொதுத் தேர்வுக்கு தான் இந்த மாதிரியான அதீதமான முக்கியத்துவம் கொடுக்கப்படும், அது செய்திகளாக வரும், சுற்றி இருக்க சூழல் அப்படி இருக்கும், பெற்றோர்கள் இது பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்தா 1வது 2வதுலேருந்தே இந்த நிலைமை வந்து ஆரம்பிச்சிருது. கல்வியிலையும் கல்வி நிறுவனங்களும் சில சமயத்தில் வந்து அந்த அழுத்தத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இந்த தேர்வுக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் அப்படிங்கிறது நம்ம கல்வி கற்பதில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதியை வந்து நம்ம அதில் இழந்துடுறோமா சார்? அதாவது தேர்வு தான் முக்கியம் கல்வி அப்படிங்கிறதுல அப்படின்ற மாதிரியான அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா?
இப்ப நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற அந்த 1வது 2வது முக்கியத்துவம் தரதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல காரணங்கள்ல ஒரு காரணம் நம்ம பெற்றோர் சைடு இருந்து இருக்கக்கூடிய காரணங்களே பார்ப்போம். ம் அதாவது அவங்க வந்து ஒரு 10வதோ 12வதோ பரீட்சை எழுத போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்புகள் சரிவர பூர்த்தி பண்ண முடியாம போயிருந்திருக்கலாம். புரியுது சார். அவங்க எதிர்பார்த்த மாதிரியான வெற்றிகள் அவங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கலாம். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்னுடைய குழந்தை வந்து அந்த விஷயத்தை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கனவுகளை வந்து இந்த குழந்தை மேல திணிச்சு அந்த குழந்தையுடைய ஆக்சுவல் திறன் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றத ஆராயாம அவங்கள வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்குறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு டிமாண்ட் அங்க ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான விளம்பரங்கள் அதுக்கான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்க விஷயங்கள் வந்து அதிகமாகுது. இதே வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை குழந்தைகிட்ட திணிக்காம குழந்தையுடைய திறன் என்ன இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கூலை பயன்படுத்திக்கிட்டு அந்த அது மூலியமா அவங்க படிப்புல நல்லா வராங்களா, இல்ல வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கா, இல்ல விளையாட்டு துறையில நல்லா இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி பலவிதமான விஷயங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க ஸ்கூல்ல. மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட வந்து அவங்க வந்து பயணிக்கிறாங்க. அப்ப வந்து காம்படிட்டிவா எதுல நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த ஸ்கூலை பயன்படுத்திக்கிட்டு எதுல நல்லா வராங்களோ அதை வந்து நாம மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பண்ணா அது ஈஸிங்க. அதாவது ஆர்வம் எதுல இருக்குது, திறமை எதுல இருக்கு, ரெண்டுமே வந்து மேட்ச் ஆயிடுச்சுன்னா வெற்றி உறுதி. சரிங்களா? ஆர்வம் இருக்குது, திறமை கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் போது அந்த வெற்றிக்கான வாய்ப்பு குறையுது. அதே மாதிரி திறமை இருக்கிறது ஆனா ஆர்வம் இல்லை, அதுவும் மேட்ச் ஆகலன்னு வச்சுக்கீங்களேன், அங்கேயும் பிரச்சனை இருக்கு. சோ ஒரு குழந்தையுடைய ஆர்வம் திறமை அப்படின்றது ஒரு பக்கம், அந்த குழந்தையோட பெற்றோர்கள் அவங்களுடைய ஆர்வம் எதுல இருக்கு அப்படின்றது முக்கியம். சோ குழந்தையுடைய ஆர்வத்தையும் திறமையும் கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் வந்து இவங்களுடைய ஆர்வத்தை வந்து அந்த குழந்தை எதுல ஈஸியா வந்து பயணிக்கிறாங்க, எதுல ஈஸியா ஜெயிக்கிறாங்க அப்படின்னு விட்டா அவங்க அந்த குழந்தைய வந்து பெருசா வந்துருவாங்க. இருக்கிற 2-3 ஆப்ஷனுக்குள்ளேயே எல்லாருமே போகணும்னு நினைக்கிறதுனால அந்த பிரச்சனை. புரியுதுங்க. மருத்துவத்துறையோ இல்ல வந்து இன்ஜினியரிங் துறையோ இந்த மாதிரி வந்து ஒரு சில துறைகள் மட்டுமே வந்து டார்கெட் பண்ணி அது இல்லைன்னா வந்து வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து ஒரு தவறான பிம்பம். இப்ப நம்ம கண் கூட பாக்குறோம், பல துறையில வந்து எல்லாருமே வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. இன்னும் வந்து டாக்டர் இன்ஜினியரிங் தாண்டி வந்து பெரிய லெவல்ல வந்து சாதிக்கிற பல துறை சார்ந்தவங்க நம்மளால பார்க்க முடியுது. யூடியூப்ல கூட வந்து இப்ப பெட்டரா வந்து ஒரு ஊடகவியல் போயிட்டு வந்து செல்வ யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல வந்து சாதனை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆர்வம் எதுல இருக்கு, திறமை எதுல இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்க சார். அதாவது நம்மளோட கனவுகளை அவங்க மேலே திணிக்கக்கூடாது. முதல்ல நம்ம என்ன நினச்சோமோ, நம்ம என்ன ஆகணும்னு நினச்சோமோ அதை அவங்க மேலே திணிக்கிறது தான் அங்கே முதல்ல ஆரம்பிக்கிற ஒரு சிக்கலாக பார்க்கணும். என் பொண்ணு 10வது படிக்குது. சரிங்கம்மா. அது டான்ஸ்ல டிவிலாம் ஆர்வமா பார்த்துன்னு டான்ஸ் எல்லாம் ஆடும். சரிங்க. அப்பெல்லாம் இப்போ வந்து 10வது படிக்கிறதுனால எல்லாமே கட் பண்ணிட்டேன். டிவியும் கட் பண்ணிட்டேன், அந்த டான்ஸுக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு கட் பண்ணிட்டேன். சரிங்க. எல்லாமே நானுமே டிவி பார்க்கறது எல்லாமே கட் பண்ணிட்டேன் சார். அதனால எதுனா பிரச்சனை வருமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்படி அவளை வந்து பண்ணணும்? சரி சரி, நல்ல கேள்விமா. இப்ப என்னன்னா அந்த குழந்தையோட நம்ம வந்து இந்த அசர்ட்டிவ்னஸ் சொல்லுவாங்க, அந்த குழந்தையோட உட்காந்து வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பேரம் பேசுற மாதிரி பண்ணணுமா. அதாவதுமா எதனால வந்து நம்ம வந்து இதை கட் பண்றோம், எதனால இதை பண்றோம் அப்படிங்கறது குழந்தைக்கு புரிய வைக்கணும். உன்னுடைய திறமையை நான் மதிக்கிறேன், உன்னுடைய இந்த மாதிரியான ஒரு டான்ஸ் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல உனக்கு திறமை இருக்குது, அதுக்கு நான் முக்கியத்துவம் தரேன், அதை நான் மதிக்கிறேன், அதுல எனக்கு 2வது கருத்து கிடையாது. இந்த 10, 11, 12 அப்படிங்கிற பரீட்சைகள் வந்து நம்மளுடைய அறிவு திறனையும் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு தொழில் ரீதியா நம்ம மேல போறதுக்குமே இது பயன்படுது. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உனக்கு வந்து டான்ஸ்லயும் ஆர்வம் இருக்குது, படிப்புலயும் ஆர்வம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து கொண்டுட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி பாக்கணும். குழந்தை வந்து பன்முக திறமை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த சமயத்துல எதுக்கு முக்கியத்துவம் தரது அப்படிங்கறத தீர்மானிக்கலாம். குழந்தை வந்து டான்ஸ் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் மிக திறமையா இருக்கிறாங்க. அவங்களுடைய படிப்பு அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல வந்து காம்படிட்டிவா மற்ற குழந்தையோட கம்பேர் பண்ணும்போது காம்படிட்டிவா இல்லை. ஆனா வந்து இந்த விஷயங்கள காம்படிட்டிவா இருக்கிறாங்க, இதுல போனா பயங்கரமா ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் போது வந்து நம்ம அதை கட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. டைம்
டைம் பிளான் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது இதாவது இந்த வருஷத்துல இதுக்கு முக்கியத்துவம் இருக்கு, பட் ஆனால் அதை ஒதுக்க வேணாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான டைம் வரும்போது நம்ம அதை இன்னும் முழுசா ஈடுபடுத்திக்கலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம சொல்லி அதை புரிய வைக்கணும் அப்படின்ட்டு பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஆர்வம் டான்ஸ்ல இருக்குன்ற மாதிரி இருக்கும், அதுவே ஸ்ட்ரெஸ் பஸ்டரா நம்ம பயன்படுத்தலாம். அவங்க படிச்சிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி ஃப்ரீ ஆயிக்கோ, திரும்பி படிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு அவார்டு கொடுத்த மாதிரி ஆகும். அவங்க அந்த டான்ஸ் ஆடணும், அந்த ப்ரோக்ராம் பண்ணணுன்றதுக்காக படிப்பு கூட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுதாங்க சார், இப்போ வருஷமா எல்லா இடத்துலயும் நடக்கிறது என்னன்னா, அந்த 10வது 12வது வந்து சம்பிரதாயமா பல வீட்டில் இந்த டிவியை கட் பண்றது அப்படின்னு வச்சிருக்காங்க சார். அதுவே வந்து முதல்ல ஒரு தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இல்லைங்க சார். அதுலயுமே இப்போ நீங்க சொன்னாப்புல ஒரு நேர நிர்வாகத்தை மட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கொஞ்ச நேரம் பாருங்க அப்படின்னு சொல்றது நன்மையானது அப்படின்ற மாதிரி தான் சொல்றீங்க இல்லைங்களா டாக்டர்? ஆமா, இல்ல அவங்க அப்படியே பழகி இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து ஒரு விஷயத்தை வந்து கட் பண்ணி அவங்களை வந்து பயப்படுத்தும் போது அவங்க ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம புரியுது. ஒரு கேம்ல ஆர்வம் இருக்குதுன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது. ஒரு சின்னதா வந்து அவங்க சொல்ற மாதிரி போட்டு டான்ஸ், ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, அது அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க வாய்ப்பு. அதுவே ஃபுல்லா இருக்கிறதுன்றது வந்து நம்ம ஏத்துக்கணும் வேணாமா அப்படின்றது அந்த குழந்தையோட ஆர்வம் திறமையை பொறுத்தம். இந்த சாப்பாடு ஐட்டம் என்னென்ன சாப்பாடு ஐட்டம் கொடுக்குறோம் எக்ஸாம் டைம்ல? சில சமயம் நம்ம எங்கேயாவது பார்த்திருப்போம், ஏதாவது ஒரு வித்தியாசமான கீரைகள் வித்தியாசமான விஷயங்கள் வந்து கொடுங்கன்னு சொல்றாங்கன்னா ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தோம்னா ஓகே. இப்ப திடீர்னு கொடுக்கும்போது அலர்ஜி ஆகுது, அது உடம்புக்கு ஏத்துக்காம போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனை இல்லை. ஒரு திரைப்படத்துல வரும், தயிர்ல சக்கரை கலந்து சாப்பிட்டா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் பயிற்சி பண்ணாம இந்த மாதிரி எல்லாம் கடைசி பரீட்சை சமயத்துல வந்து முயற்சி பண்ணாம சரி ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் எழுதும் போது இந்த மாதிரி இருக்கும் போதே வந்து நம்ம வந்து அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து கேட்கலாம், என்னப்பா சாப்பிட்டு போன வயிறு எரிச்சலா இருந்துச்சா, வயிறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா. சில பேருக்கு வந்து போய் பஞ்சாயத்து இருக்கும்போது வந்து ஒரு நம்ம ஏதாவது கார்ல வந்து ரொம்ப உடம்புக்கு ஒத்துக்காம விஷயம் போயிட்டு ஒரு உணவு குழாயில வந்து எரிச்சல் இருக்கும், அதுலயே வந்து கான்சன்ட்ரேஷன் போற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வந்து திசை திருப்ப வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வந்து சின்ன சின்ன பரீட்சை எழுதும் போது வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒரு பயிற்சி பண்ணிட்டு பரீட்சை அப்ப வந்து கரெக்டா அதை நம்ம பண்ணணும். இது வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் இது பண்ணலாம். சரிங்க. கல்வியே இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஏதோ ஒரு மனநல நோய் மாதிரி ஆயிடுறாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, பேய் அறிஞ்ச மாதிரி இருப்பாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, தயார் பண்றது. அவர்கள் வந்து படிச்சிட்டு இருக்காங்க, ஆர்வமா படிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்து அவங்களுடைய பேச்சு, செயல், நடவடிக்கை அதுல ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிய வர பட்சத்தில் அவங்கள வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன உன்கிட்ட வந்து இந்த மாதிரி சில மாற்றங்கள் நான் பாக்குறேன், நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அவங்களுடைய ஸ்கூல்ல வந்து போய் டீச்சர்கிட்ட வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு புது விஷயங்கள் வந்து கவனிக்கிறோம், நீங்களும் இந்த மாதிரி கவனிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட கேட்கலாம். இம்மிடியேட்டா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதை சார்ட் அவுட் பண்ணி சரி பண்ண முயற்சி பண்ணலாம். பெரும்பாலான சமயங்கள்ல வந்து நம்மளால நம்ம வீட்டு லெவல்லயே இல்ல ஸ்கூல் லெவல்லயே சரி பண்ண முடியும். அதையும் தாண்டி இருக்கிற பட்சத்தில் ஒரு மனநல ஆலோசனை அப்படின்னு வரும்போது வந்து முதல்ல டாக்டர் வந்து மருந்து இல்லாம ஜஸ்ட் வந்து கவுன்சிலிங் பண்ணி இதை சரி பண்றதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம இருக்க பட்சத்தில் தேவைப்படும் போது அதுக்கான ஒரு ஆலோசனை வழங்கி மருந்து மாத்திரைகள் கூட தருவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இது ஒரு வகையில் நல்ல கேள்வி எடுத்துக்கலாம். ஏன்னா கடைசியா பரீட்சை வந்து ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும் போது 6 மாசமா இப்படி இருக்கிறா பரீட்சை ஒரு வாரத்துல பரீட்சை வருது அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க. அப்ப எங்களுக்கு வந்து நான் கொடுக்குற மாத்திரைகளோ இல்ல கவுன்சிலிங்கோ எதுவாக இருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். அந்த சமயத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்கிறது தெரியும் போது நாம அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரும்போது பரீட்சை டைம்ல வந்து மனநலத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் பண்ணி நல்லாவே பரீட்சை எழுதிக்கலாம். சரிங்க டாக்டர். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த பரீட்சை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட மனநிலையை தொடர்ந்து இயல்பாக வச்சுக்கிறதுக்கு இல்லை அடுத்து ஒரு புத்துணர்வாக இருப்பதற்கான விஷயங்களில் எந்தெந்த விஷயங்களில் அவங்களை ஈடுபடுத்தலாம் டாக்டர்? ஏன்னா இப்போது பரீட்சை எழுதி முடிகிறதோட அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை, அது தொடர்ச்சியாக அந்த தேர்வுக்கான தீர்வுகள் வந்து நமக்கு அந்த முடிவுகள் வர்ற வரைக்கும் ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம அதுலேருந்து அவங்கள மறுபடியும் வேறு இதில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யலாம் டாக்டர்? அதாங்க ரிசல்ட் அவுட்கம் இத வந்து பேஸ் பண்ணி ஒரு பரீட்சை எழுதுற போக்கையே மாத்தணும். இது வந்து நாம வந்து எந்த துறையில்
சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்றது நாமளே வந்து சுய பரிசோதனை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த பரீட்சை எடுத்துக்கணும். சில நம்ம நினைக்கலாம் மேபி நம்ம வந்து இந்த விஷயத்துல வந்து திறமையா இருக்கிறோம், கரெக்டா இருக்கிறோம், பெட்டரா இருக்கும் நினைக்கலாம். பட் இது இந்த மாதிரி ஒரு பரீட்சைகள் வந்து ஜஸ்ட் ஸ்கூல் லெவல்ல இல்லாம நம்ம ஸ்டேட் லெவல்ல, இந்தியா லெவல்ல வந்து நம்ம வந்து பரிசோதிக்கப்படுகிறோம். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம டாப்பரா வரோமா இல்ல வந்து அது எதுல வந்து முன்னாடி வர போறோம் அப்படிங்கறத வந்து இந்த பரீட்சை தீர்மானிக்க போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாதையை வந்து நம்ம நிர்ணயம் பண்ண போறோம். இன்னொன்னு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இவங்களும் வெளிப்படையாக வந்து எந்த மாதிரியான ஒரு பரீட்சை எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத சொல்லலாம். பேரண்ட்ஸும் வந்து அவங்க வந்து ஓப்பனா இருக்கணும். அதாவது எப்படி பரீட்சை எழுதினாலும் பரவாயில்லமா, எப்படி இருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ப்ரீ ரிலாக்ஸேஷன் இதுல இருந்து வெளில வரலாம், ஒரு சின்னதா ஒரு அவுட்டிங் போகலாம், சின்னதா ஒரு ப்ரீ ரிலாக்ஸேஷன் பண்ணலான்ற மாதிரி ஒரு 1 வீக் அது மாதிரி டைம் வந்து இதை பத்தி பேசாம ஒரு ஃப்ரீயா இருக்காம டைம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நெக்ஸ்ட் விஷயங்கள் என்னது அப்படின்ற மாதிரி வந்து நாம வந்து ஒரே பாதையில மட்டும் யோசிக்காம ஒருவேளை இவ்வளவு மார்க் வந்தா இந்த மாதிரி யோசிக்கலாம், அடுத்து யோசிக்கலாம், அடுத்து யோசிக்கலான்ற மாதிரி ஒரு சாய்ஸஸ வந்து பேரண்ட்ஸ் வந்து கொடுக்கணுமே தவிர அவங்களை கட்டாயப்படுத்தி அடுத்த லெவல் கொண்டு போவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. சரி டாக்டர். என் பையன் 11வது படிக்கிறான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறாரு. இப்ப இன்னைக்கு டெஸ்ட் எழுதிட்டு வந்து நாளைக்கு டெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு டெஸ்ட் எழுதிட்டு நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ஆர்வமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இல்ல கண்டிப்பா ஆர்வமா இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்துல நம்ம வந்து அவருக்கு எதுல ஆர்வம் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவருடைய பன்முக திறமை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த சமயத்துல வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் தாப்பா, உனக்கு ஆர்வம் இருக்கிற விஷயங்களையும் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் தரேன், ஒரு ஸ்பெஷலா வந்து அதுக்கும் ரெடி பண்றேன்ற மாதிரி அவங்களுடைய ஆர்வம் வேற இதுல இருக்குதுன்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதே சமயத்துல இந்த சமயத்துல வந்து பரீட்சை பருவம் நீங்க வந்து இன்னைக்கு பரீட்சைக்கு எழுதி முடிச்சு நாளைக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. அடுத்த ஒரு வாரம், அடுத்த ஒரு 10 நாள் அப்படின்றது இதுல முக்கியத்துவம் தருவோம். அப்புறமேட்டு நீ சொல்ற ஆர்வத்தையும் நம்ம பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு பெர்ஃபார்ம் வைக்கலாம். சரிங்க. நான் வந்து 12th வந்து நல்லா படிச்சீங்க ஓரளவுக்கு. எனக்கு மைண்ட் பவர் கெப்பாசிட்டி அளவுக்கு அவர் படிச்சேன். சரி. அப்புறம் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் வந்துச்சு. அம்மா வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. படிப்பு 12th வந்து மார்க் 65% எடுத்தேன். அப்போ அம்மா வந்து பாராட்டாம இவ்வளவுதான் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திட்டினாங்க. எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸுகளுக்கும் மதிப்பெண் ஒரு அதிகமா வரணும்னு எதிர்பார்த்த மாணவர்களுக்கு ஒரு குறையும் பட்சத்தில் எந்த மாதிரி வந்து அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? வாழ்த்துக்கள். அதாவது நீங்க வந்து உங்களுடைய வந்து வெளிப்படையாக வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. இது நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு பாடமாக இருக்கலாம். சரிங்களா? போனீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க தொடர்ந்து போய் மேல போய் ஜெயிச்சிருவீங்களா, இதுல வந்து நீங்க பெருசா வந்துருவீங்களா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கு இருக்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணும், நம்மளோட திறமை மூலியமா அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணும், இது மூலியமா என்னால வர முடியும் அப்படின்னு ஒரு விஷயம். இரண்டாவது வந்து அப்படியே வந்து அவங்க வந்து படிப்புக்கு வந்து கட்டாயப்படுத்துறாங்கன்ற மாதிரி இருக்கும்போது சரிங்களா, நாம அந்த தேர்வை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து ப்ராப்பரா வந்து அதுக்கான டைம் படிச்சுட்டு அதுக்கான முழு முயற்சி கொடுத்துட்டு அதுக்கான விஷயங்கள் பண்ணும்போது அவங்கள்ட்ட நெகோசியேட் பண்ணலாம். நான் இவ்வளவு நேரம் படிக்கிறேன், இவ்வளவு நேரம் விஷயம் இருக்கிறேன், நான் ரிலாக்ஸேஷனா வந்து எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஆர்வம் இருக்கு, நான் அதிலேயே போறேன்னு சொல்ல, பட் அதுல வந்து நான் என்னை ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லலாம். அப்ப நீங்க 65% வாங்கிருக்கீங்க, ஒரு நல்ல மதிப்பெண் தான் கண்டிப்பாக. அந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா பயன்படுத்தலாம். அந்த ஒரு பரீட்சையோட வந்து வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ரொம்ப தவறான கருத்து. அந்த 65% வச்சு அடுத்த கட்டமா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு கல்லூரியில ஜாயின் பண்ணி அதுல தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு சூழல்ல வந்து நீங்கள வந்து ஒரு பரீட்சையை வந்து சிறப்பாக செயல்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்பும் கிடைக்கும். இல்லை குறிப்பாக டாக்டர் இப்போ அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கிற நல்ல ஸ்போர்ட்ஸுக்குன்னே தனி கோட்டா இருக்குது. அது இப்போ கல்வியாக இருந்தாலும், இப்போ காலேஜில் போய் சேர்றதுக்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனி கோட்டா இருக்குது. ஸோ அது எந்த வகையிலையும் அவங்களோட திறமையை வந்து அவங்களோட கல்வி வாய்ப்பையோ இல்லை ஒரு வேலை வாய்ப்பையோ வந்து குறைக்க போகிறது கிடையாது. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வழி வந்து இருக்கும். அதனால் அதை நம்பிக்கையோடு செய்யலாம். ஒரு தைரியமாக அவங்க கேட்கும்போது அவங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது அவங்க முதல்ல அதுக்கான பதில்களை தேட ஆரம்பிக்கும் போது தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். விழிப்புணர்வு வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கணும். பேரண்ட்ஸுக்கும் அந்த பங்கு இருக்குது. இப்போ ஒரு சில சமயம் கிராமத்தில் இருக்கிற
அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். நீங்கள் சொன்னாப்புல அந்த பயம் தயக்கம் இருக்குது டாக்டர். பட் ஆனால் கண்டிப்பாக விளையாட்டும் சேர்ந்து கண்டிப்பாக படிப்போடு சேர்ந்து மிளரும்போது அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா பத்தின இம்பார்ட்டன்ஸை வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ரோக்ராம் கூட பண்ணலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப கேட்டதுக்காகவே. கண்டிப்பாங்க டாக்டர். நேரில் இருந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, நேரம் 9:52. வானொலியில் வசந்தம்ல இன்னைக்கு தேர்வை தெம்பாக எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஆலோசனைகளை தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கூட மனநல மருத்துவர் டாக்டர் சிவராமன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் அழைத்து உங்களோட கேள்விகளையோ இல்லை சந்தேகங்களையோ ஆலோசனைகளோ பெற 043 42 அப்படின்ற முன்னணிப்போட 24 40 30 24 40 31 அப்படின்ற 2 எண்கள் அழைக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து ஒரு பதட்டத்தோடு இல்லாமல் எதையுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோட ஒரு இயல்பான மனநிலையோட இறுக்கம் இல்லாமல் நம்ம வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்றத மருத்துவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அப்பப்போ பாடல் கேட்குறது கூட ஒரு நல்ல விஷயந்தான். டாக்டர் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்களை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். இதில் வந்து குறிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இது வந்து ஒரு திருவிழா மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்வு அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியான ஒரு ஏற்பாடுகள், மாணவர்கள் வந்து இந்த ஒரு பூஜைகளில் கலந்துக்கிறது, இதில் கலந்துக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து செய்ய வச்சு அதுக்கப்புறம் அந்த தேர்வுக்கு போகிறது அப்படின்றத கல்வி நிறுவனங்கள் சார்பாக அதை செய்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை வந்து இது வந்து ஒரு சிறப்பு கவனத்தை வந்து கொடுத்து இதை வந்து அவங்கள மறுபடியும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது என்னென்னா, இது வந்து நம்மளோட திறமையை நாமளே கண்டறிந்து அடுத்து ஒரு சரியான பாதையை தீர்மானிப்பதற்கான ஒரு வழியாகத்தான் நம்ம பார்க்கணும். நம்மளோட கனவுகளை வந்து மாணவர்கள் மேலே திணிக்கிறதோ இல்லை இதுக்கு அடுத்து நீங்கள் இந்த பரீட்சைக்கு தயாராகுங்க அந்த பரீட்சைக்கு தயாராகுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறத தாண்டி வாழ்க்கைன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மித்த விஷயங்களும் முக்கியம். வாய்ப்புகள் பெருசாக இருக்குது. உலகம் இப்போ நீங்கள் சொன்னாப்புல தொடர்ந்து விரிந்து கொண்டே இருக்குது. வாய்ப்புகளும் புது தளங்களும் உருவாகுது. ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மாதிரியான புது வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பரிணாமத்திற்கான நிறைய புது வழிகள் பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். அதை தாண்டி நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஒரு இதை வந்து தேர்வை எதிர்கொள்ள போகும்போது அந்த சமூகமாக என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான உதவிகளை செய்யலாம் டாக்டர்? எந்த வகையில் உதவலாம்? கண்டிப்பா சார். இப்போ ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க. இந்த நம்பிக்கை, பூஜை அந்த மாதிரி சம்பந்த விஷயங்கள்லாம் அதாங்க ஒரு அவங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பரீட்சை எழுத போறாங்க அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து பலமுறை பலவிதமான பரீட்சைகள் எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பரீட்சை எழுத போகும்போதுமே வந்து அவங்களுடைய உத்வேகத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே வந்து பெஸ்ட் நம்பிக்கை வந்து தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கை வந்து சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் மற்ற நம்பிக்கை வந்து தேவையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி வந்து நாம வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்ற ஆசீர்வாதம் வாங்குறது, நம்மளுடைய பெற்றோர்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கறத தாண்டி வந்து நம்ம இயற்கையாவே வந்து நம்மளுடைய ஃபேமிலியோட சூழல், நம்மளுடைய ப்ராட்டப் எல்லாமே வந்து ஒரு மதமோ இல்லை வந்து ஒரு கடவுளோ சார்ந்த நம்பிக்கை இருக்கிற ஒருத்தரா இருக்கிறோம். எப்பவுமே அது மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த ரொட்டீனை வந்து திரும்பி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு போறதுல பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது திடீர்னு லாஸ்ட் மினிட்ல வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான பூஜை டிஃப்ரெண்டா இந்த மாதிரி பண்ணிட்டா வந்துடும், அந்த மாதிரி பண்ணிட்டா வந்துடும், ஒரு பரிகாரம் பண்றோம், அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து போய் வந்து நம்ம வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டு ஒரு பதட்டத்தை அதிகப்படுத்திக்க வேணாம். இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் எல்லாமே நம்மளுடைய பதட்டத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தணும், நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பயன்படுத்தணும். தேவையில்லாத பயத்தை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு பாயிண்ட் நான் வந்து கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள அதாவது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற மாதிரி வந்து தொடர் முயற்சி நம்ம பண்ணோம்னா அதற்கான ஒரு விஷயங்கள் பலன் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்கணும். சரிங்க டாக்டர். இப்போ அதே மாதிரி பொதுவாகவே வந்து இந்த மன அழுத்தமோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ அப்படிங்கிறதோ வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியாக மாறிக்கொண்டே வந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும், உங்கள்கிட்ட வர நோயாளிகளை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். சிறு வயது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னே தெரியாதவங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அதீதமான ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸை வந்து கொண்டு வர்றது எந்த அளவுக்கு நம்மளோட பொதுவான வாழ்க்கை தரத்தை வந்து குறைக்கும் டாக்டர்? இப்போ ஏன்னா ஒரு பெற்றோராக நம்ம முதல்ல அவங்களுக்கு முக்கியமான குறிக்கோளாக என்ன இருக்கிறது, ஒரு நல்ல சரியான வாழ்க்கை தரத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய
அதீத முக்கியத்துவம், அது தேர்வாக இருக்கலாம், இல்லை மித்த விஷயங்களாக இருக்கலாம், ஒவ்வொரு தடவையும் நம்ம கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி எந்த மாதிரியான அந்த வாழ்க்கை தரத்தை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது? அதனால் நம்ம இந்த மொத்த அணுகுமுறையில் மாற்றணும்னா என்னென்ன விஷயங்களை நம்ம செஞ்சுக்கணும் டாக்டர்? கண்டிப்பாக. ஒரு பக்கம் எபிலிட்டி, இன்னொரு பக்கம் என்விரான்மெண்டல் டிமாண்ட். அவங்களுடைய திறன் ஒரு பக்கம், சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் அவங்கள்ட்ட வந்து என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படின்றது ஒரு திணிக்கிறது இருக்கும். அதை அச்சீவ் பண்றதுக்குன்னு சொல்லி நிறைய வந்து விளம்பரங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ ஒரு பக்கம் எபிலிட்டியை வந்து நம்ம கணிக்கணும், இன்னொரு பக்கம் சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் டிமாண்ட் அப்படின்றது வந்து அந்த எபிலிட்டியை வந்து மேம்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கணும். இது வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய உடலுக்கும் மனசுக்கும் நம்மளுடைய சூழலுக்கும் ஏத்துக்கிற ஃபேக்டர்ஸையும் ஏத்துக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த வழியில போகணும். ஏன்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து போய் தடுக்க முடியும் இல்லைங்களா? பேரண்டிங் டிப்ஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் தடுக்க முடியும். இப்ப நிறைய வந்து இப்ப இந்த காலையில சேருங்க, அங்க சேருங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி சேருங்க சொல்ற விஷயங்கள் இருக்கு. அது எனக்கு இப்ப நம்ம வந்து எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கிற அது வந்து ஈஸியா இருக்கும். இது அப்படிதான் நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஜென்ரலாவே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றது தான், விழிப்புணர்வு அதிகமாயிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்துல எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டோம்னாலே நிறைய விஷயங்களுக்கு வாழ்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆர்வம் இருக்கிற வழியில பயணிக்கும் போது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை பார்க்கணும். பணம் ஈட்டுது அப்படின்ற வழியில போகாம சரிங்களா, பணம் அதுல இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். பணம்ன்ற வழியில போகும்போது வந்து ஒரு சில சிச்சுவேஷனுக்கு அப்புறமேட்டு வந்து மனம் அதுல ஈடுபடாம இருக்கும் போது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஒரு பக்கம் வந்து மனம் ஈடுபாடு வேணும், இன்னொரு பக்கம் வந்து சரியான பாதையில போறோமா அந்த மாதிரி பார்த்து தேவையில்லாத பதட்டத்தை குறைச்சிக்கிட்டு எல்லா துறையும் நல்ல துறையே அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்து இருக்கணும். சரிங்க டாக்டர். இப்போ அதான் நீங்கள் ரொம்ப சுருக்கமாக சிறப்பாக அந்த நிறைவு நேரத்தை ஒரு கவி மாதிரி சொல்லிட்டீங்க டாக்டர். பணத்தை பற்றி பெருசாக கவலைப்படாமல் பணம் நிறையா இருக்கான்னு பார்க்காம மனம் நிறைவாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து 2 காரணங்களுக்காக கொடுக்குறாங்க. ஒன்று சமூக அங்கீகாரம் இருக்குது, இந்த ஒரு சில துறைகளில் ஒரு மருத்துவமாக இருக்கலாம், இல்லை பொறியியலாக இருக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நல்ல நம்ம வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கலாம். இந்த 2 காரணத்துக்காக தான் அது ரொம்ப அதிகமாக ப்ரையாரிட்டியோட ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது இல்லாமல் மனநிறைவோட ஒரு வாழ்க்கை அமைவதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ, அதை கல்வியை எப்படி பெறணுமோ அவங்க வந்து அதை செய்யணும். அதற்கான வழிகாட்டியாக பெற்றோர்களும் சமூகமும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க சார். இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கான நேரம் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு மணி நேரம் கொடுத்தா கூட பத்தாது, அவ்வளோ விஷயங்கள் பேசுவதற்கு இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு குறுகிய நேரத்தில் சரியான சமயத்தில் ஒரு நிறைவான தகவல்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிங்க சார். பரீட்சை எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்க வழிநடத்தி சென்ற பெற்றோர்களுக்கும் இந்த மாதிரியான ஊடகவியல் மூலியமா வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சி பண்ற வானொலிக்கும் அனைவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நேயர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்றைய வானொலியில் வசந்தம் பார்த்தீங்கன்னா தேர்வை தெம்பாக எதிர்கொள்ள ஆலோசனைகள். நேரலையில் நம்மோடு இணைந்து நமக்கு பல தகவல்களை வழங்கினார் மனநல மருத்துவர் சிவராமன் அவர்கள்.